தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி, பள்ளி கல்வித்துறையில் செயல்படுத்தப்படும் திட்டங்கள் குறித்து கண்காணிக்க அதிகாரிகள் நியமனம் செய்யப்பட்டுள்ளன என்பதை அண்மை செய்தியாக பார்க்கின்றோம். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை விரிவாக தருவதற்காக செய்தியாளர் கீதன் இணைப்பில் இருக்கிறார். கீதன், வணக்கம். அதிகாரிகள் நியமனம் குறித்த விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். தற்போது பள்ளிக்கல்வித்துறையில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. குறிப்பாக காலை உணவு திட்டம், அதே போல இல்லம் தேடி கல்வி, மாணவர்களுக்கான இலவச பாடப்புத்தகங்கள் வழங்குவது உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை பள்ளிக்கல்வித்துறையின் கீழ் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. இந்த திட்டங்களை கண்காணிப்பதற்காக தற்பொழுது 38 மாவட்டங்களுக்கு 30 அதிகாரிகளை நியமித்து தற்பொழுது பள்ளிக்கல்வித்துறை முதன்மை செயலாளர் மதுமதி உத்தரவிட்டிருக்கிறார். குறிப்பாக தமிழ்நாடு பாடநூல் கழக தலைவர் சங்கர் IAS, அதே போல ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி இயக்குனர் RT IAS உள்ளிட்ட பள்ளிக்கல்வித்துறை கண்ணப்பன் உள்ளிட்ட 30 அதிகாரிகள் தற்பொழுது நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இவர்களுக்கு ஒவ்வொரு மாவட்டங்கள் அவர்களுடைய அந்த கண்காணிப்பின் கீழ் வருவதற்காக ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. ஒவ்வொரு அதிகாரிகளும் தங்களுடைய மாவட்டங்களுக்கு செல்ல வேண்டும் என்று மாதம் ஒரு தடவை செல்ல வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த மாவட்டங்களுக்கு செல்கின்ற போது அருகாமையில் இருக்கக்கூடிய பள்ளிகளை ஆய்வு செய்வது, ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுடைய அந்த குறைகளை கேட்டறிந்து ஒவ்வொரு மாதமும் 5ஆம் தேதிக்கு முன்னதாக அவர்கள் அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்று இந்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. தற்பொழுது மாணவர்களுக்கான கலை திருவிழா நிகழ்ச்சிகளும் நடைபெற்று வருகின்றன. இவ்வாறு இந்த திட்டங்களை கண்காணிப்பதற்கு தற்பொழுது பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த IAS அதிகாரிகள், இயக்குநர்கள் மற்றும் இணை இயக்குநர்கள் கண்காணிப்பு அலுவலராக நியமித்து உத்தரவிடப்பட்டிருக்கின்றது. தற்போதைய தகவலுக்கு நன்றி கீதன்.